லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வழுதி உனதான். நீ எப்போ இங்க வந்து படுத்த? நானா இங்க வந்து படுக்கல. அப்புறம் நைட்டு நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அப்படின்னு நடந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுதான். ஏன்னா கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிருந்தீங்க. நடக்க கூட முடியாம தள்ளாடி நாக்கெல்லாம் கொளறி வந்ததுல இருந்து என்ன பேசுறோம் யார்கிட்ட பேசுறோம்னு கூட தெரியாம உளறிட்டு இருந்தீங்க. நான் தான் உங்களை மாடிக்கு கூட்டிட்டு வந்து உங்களை குளிக்க வச்சு உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி உங்களை தூங்க வைக்கும்போது போதையில என்ன பிடிச்சுக்கிட்டீங்க. அதான் நானும் என்ன பண்றதுன்னே தெரியாம உங்க பக்கத்திலே படுத்துட்டேன். இதான் நடந்துச்சு. நானா இதுவும் உங்க பக்கத்துல படுக்கல. என்னங்க எதுக்குங்க இப்படி குடிக்கிறீங்க? அம்மா அப்பா பார்த்தா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. என்ன நினைப்பாங்க? என்ன வேணா நினைக்கிட்டோம். அதுக்கு காரணம் நீதானே. என்ன அம்மா கிட்ட மாட்டி விட்டு அவங்க கிட்ட அவமானப்பட வச்சது நீதானே. நீ என்ன மோனா குடிச்சிட்டு வந்ததை பத்தி சொல்லி ஏதோ நீ ரொம்ப நல்ல மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. தள்ளாடிட்டு வந்தனா தூக்கிட்டு வந்தாங்களா, பெட்ல வச்சு குழந்தைய தூங்க வச்சாங்களா? என்ன பொய்? அதாங்க உண்மை. இனியும் நீ சொல்ற பொய்யெல்லாம் கேட்கறதுக்கு இந்த கார்த்திக் ஒண்ணும் மடையே இல்ல, புரியுதா? ஒரு நிமிஷம். அவரு நேத்து ராத்திரி நடக்க முடியாம குடிச்சிட்டு வந்தாருன்னு அம்மா கிட்ட போயிட்டு நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்லுங்கிறேன். அவங்களுக்கு தெரியட்டும் உன்னாலதான் அவன் குடிக்கிறான்னு. அவங்களுக்கு நீ செஞ்ச துரோகத்தாலதான் நான் குடிக்கிறேன்னு புரியட்டும். இதான் வானதே எனக்கு இந்த உலகத்துல இருக்க ஒரே ஒரு துக்கம். சும்மா இந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்காத. நேத்து இப்படிதான் என்ன எங்க அம்மா அவமானப்படுத்திட்டாங்கன்னு நான் ரோட்ல நின்னு நேத்து நான் அழுத. அதனாலதான் குடிச்சேன். இனியும் குடிப்பேன், குடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னு கேக்குற? நீ என்ன என் ஒய்ஃபா? முதல்ல நீ என் ஒய்ஃப் மாதிரியா நடந்துகிட்ட? உன்னை நம்பி சொன்ன ஒரு விஷயத்த ஊருக்கெல்லாம் போய் சொன்னல, அது எனக்கு மறக்குமா? என்னங்க நான் ஏன் செஞ்சேன்னு போதும். இனி நீ சொல்ற எதையும் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. தயவு செஞ்சு இதோட விட்டு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நாம நினைக்கிற மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. நான் பேசிக்கிறேன், பாத்துக்கலாம். அப்புறம் கூப்பிடுறேன். சரி. என்னம்மா பர்ச்சேஸ் எல்லாம் பலமா இருக்கு? ரொம்ப நாளாவே வானதிக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. அதுக்கு இன்னைக்கு தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. வானதிக்கா? இப்ப அவசியம் கொடுக்கணுமாமா? அந்த பொண்ணு தான் குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்கன்னு உங்களை மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுச்சே. நியாயமா நீங்க அவளை பார்க்கவே கூடாதுமா. என்ன பிடிக்காம வானதி அப்படி பேசினதா நான் நினைக்கலண்ணே. வானதியோட சூழ்நிலை அப்படி. வானதியோட மாமியாரு, அவளோட புருஷன் எல்லாரும் எனக்கு எதிரா இருக்கும்போது வானதி எனக்கு எப்படி ஆதரவா அன்பா பேசுவா?
அவளோட சூழ்நிலை எனக்கு நல்லா புரிஞ்சுது. அவ மேல எனக்கு கோபம் இல்லைங்கறத நான் எப்படி காட்டுவேன்னு? இந்த புடவைய கொடுத்தா அவளுக்கு புரியும். அவ ரொம்ப புத்திசாலி பொண்ணு. சரிம்மா, புடவை எப்படி கொண்டு போய் கொடுப்ப? அவ வாரம் வெள்ளிக்கிழமை மயிலாப்பூர்ல இருக்கிற அம்மன் கோவிலுக்கு வருவா. நானும் வாரம் வருவேன்னு அவளுக்கு தெரியும். கண்டிப்பா அவ என்ன பாப்பா பேசுவா. எனக்கு வானதி மேல நம்பிக்கை இருக்குண்ணே. உனக்கு ரொம்ப நல்ல மனசுமா கிருஷ்ணவேணி. என்னை விட வானதிக்கு விசாலமான மனசுண்ணே. சம்பந்தி சாப்பிடுங்க. என்னங்க சம்பந்தி இது இவ்ளோ ஆர்டர் பண்ணி வச்சிருக்கீங்க? இன்னைக்குதான் முதல் முறையா நம்ம 2 பேரும் டின்னருக்கு வந்திருக்கோம். அதான் ஆர்த்தியும் கூட்டிட்டு வந்திருக்கலாங்க சம்பந்தி. வேண்டான்னு தான் நான் கூப்பிடல சம்பந்தி. தனியா உங்ககிட்ட பேசணும்னு தான். ஆஹா, தனியா கூட்டிட்டு வந்து என் வாய கிளறி வானத்திய மிரட்டி ஏன் பணம் வாங்குறேன்னு கேட்பாங்களோ, இதுல துப்பாக்கி எடுத்து நெத்தி பொட்டுல வச்சிருவாங்களோ? அமுதா சிக்கிடாத. என்ன யோசிக்கிறீங்க சம்பந்தி? ஒண்ணு இல்லைங்க சம்பந்தி, ஒண்ணு இல்லைங்க. சாப்பிடலாம் வாங்க. நீங்களும் சாப்பிடுங்க. ஆ எதுக்கு இப்ப இந்த அம்மா இவ்ளோ பாசமா என்ன கூட்டிட்டு வந்து விருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு? இந்த அம்மாவை அவ்வளவு சீக்கிரம் நம்பிடக்கூடாது. வாய சாப்பிடுறதுக்கு மட்டும் திறந்து பேசாம சாப்பிடு. புரிஞ்சுதா? சம்பந்தியம்மா, என்னங்க என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? நீங்க சாப்பிடலையா? ஏதோ யோசிக்கிறீங்க போல இருக்கு. எங்க சம்பந்தி என்கிட்ட ஏதாவது பேசணுங்களா? ஆமா. சும்மா இருடின்னா கேக்குறியா? நான் பொதுவா சாப்பிடும்போது பேசுறதே இல்லைங்க. நான் மட்டும் என்ன பேசிட போறேன்? சும்மா நம்ம வீட்டு நிலவரத்தை பத்தி பேசலான்னு தான். நம்ம வீட்டு நிலவரமா? ஆமா, ஆர்த்தி சந்தோஷமா இருக்காளா? ஜீவா அவளை நல்ல விதமா வச்சிருக்கானா? ஐயோ, நீங்க வேற நல்லா கேட்டீங்க போங்க. ஆர்த்திக்கு என்னங்க குறைச்சல்? மாப்பிள்ள அவளை தங்கம் மாதிரி தாங்குன்னு தாங்குறாரே, மகாராணி மாதிரி இருக்கா. என் பிள்ளை சந்தோஷமா தாங்க இருக்கா. வானதி எப்படி இருக்கா? வானதி நல்லாதான் இருப்பா. அவளுக்கு என்னங்க? அவளுக்கும் எந்த குறையும் இல்லையே. இல்ல, அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. நீங்க கூட சமீபமா வானதியை நோட் பண்ணிருக்கீங்களா? அவ முகமே சரியில்லையே சம்பந்தி. வானதிய நான் அவ்வளவா கவனிக்கிறது இல்லைங்க. பொதுவாவே அவ என்கிட்ட சரியா பேச மாட்டா இல்லைங்களா? இந்த நேரத்துல உங்களுக்கும் அவளை பிடிக்காம போயிடுச்சு. எனக்கு வானதியை பிடிக்கலன்னு யார் சொன்னது? அதானே, உன் நடிப்பு தான் உலக நடிப்பாச்சு. வானதியோட சில விஷயங்கள் பிடிக்கல. நாம ஒரு விஷயம் செய்யும் போது அதுல உள்ள நல்லது கெட்டதை யோசிச்சு செய்யணும். வானதி யோசிக்காம செஞ்சுட்டா. ஆனா வானதி அப்படி செய்யறவே இல்ல. ஏன் அப்படி செஞ்சா? என்ன காரணம்? ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? வாயில இருந்து வார்த்தை எடுக்கிறா. சிக்கிடாத அமுதா, சிக்கிடாத. எப்படியாவது எஸ்கேப் ஆயிடு. எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க சம்பந்தி. நீங்க முதல்ல சாப்பிடுங்க. சாப்பாடெல்லாம் ஆறி போகுது பாருங்க. சம்பந்தி, கிருஷ்ணவேணிக்கும் வானதிக்கும் என்ன சம்பந்தம்? பாத்து. கிருஷ்ணவேணிக்கும் வானதிக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்க போது? எனக்கு என்னங்க தெரியும்? எனக்கு எதுவும் தெரியாதுங்க சம்பந்தி. வானதிய பத்தி உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேக்குறது? விட மாட்டா போல இருக்கு. என்ன ஹேண்ட்பேக்
சமந்தியோட ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன். ஏதாவது முக்கியமான விஷயமா? நான் ஒரு 1 hour கழிச்சு கூப்பிடட்டுமா? தேங்க்யூ. திரும்ப எதுவும் கேட்பாளோ? சமந்தி, நான் சும்மா தான் கேட்டேன் ஏதாவது தெரியுமான்னு. நீங்க ஏதோ உண்மை தெரிஞ்சு வச்சுக்கிறதா நினைச்சு நான் எதுவும் கேட்கல. நீங்க சாப்பிடுங்க. சமந்தி, என்னாச்சு? ஏதோ பச்சை மிளகாய் கடிச்சிட்ட போல இருக்கு. ஒரே ஹலோ, காரமுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேம். ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. என்ன ஜூஸ் குடிக்கிறீங்க? கிரேப் ஜூஸ் சொல்லுங்க சமந்தி. அவங்களுக்கு ஒரு கிரேப் ஜூஸ், எனக்கு ஒரு மேங்கோ ஜூஸ். ஓகே. தண்ணி குடிக்கிறீங்களா? கொஞ்சம் வரப்பு, மத்தபடி சூப்பரா இருக்கு. சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கு. வானதிய பத்தி எப்படி இவங்க கிட்ட கேக்குறதுன்னு தெரியலையே. இன்னும் இதுக்கு மேல இவங்க கிட்ட கேட்டா சந்தேகம் வந்துடும். இப்ப என்ன பண்றது? இந்தாங்க. அப்பா, பொறுமையா. இதோ மிளகாய கடிச்சிட்ட போல இருக்குங்க. சரியான காரம். இப்ப பரவாயில்லைங்க. சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. சமந்தி, ஒண்ணு சமந்தி, என்னாச்சு? இல்லைங்க சம்பந்தி, தலையெல்லாம் ஏதோ சுத்துற மாதிரி இருக்கு. எல்லாமே ரெண்டு ரெண்டா தெரியுது. சமந்தி, கை கழுவிட்டு வாங்க, நம்ம போலாம். சாப்பிட்டது ஏதாவது ஒத்துக்கலையோ என்னமோ. சாப்பிடுறதா? இந்த சாப்பாடு ஏன் சம்பந்தி? நீங்க ஏன் சம்பந்தி ராஜராஜேஸ்வரியா? ராஜராஜேஸ்வரி மாதிரியும் இருக்கிறீங்க, இல்லாத மாதிரியும் இருக்கீங்க. ஒண்ணுமே புரியல. ஏன் சம்பந்தி? ஆனா நீங்க 2 பேரா தெரியுறீங்க. அப்ப நீங்க சம்பந்தியா? ஜூஸ் குடிச்சிட்டீங்களா மேடம்? ஆமா ஆமா. அவங்க குடிச்சிட்டாங்க, நான் இன்னும் குடிக்கல. என்னாச்சு? இல்ல மேடம், சாரி மேடம், அதுல ட்ரிங்க்ஸ் கலந்துருக்கு மேடம். மிஸ்டேக் ஆயிடுச்சு மேடம். சம்பந்தி, இவர் என்ன சொல்றாரு? இதை எடுத்துட்டு வர சொல்லுங்க. நான்சென்ஸ். என்ன விளையாடுறீங்களா? சாரி மேடம். முதல்ல மேனேஜர் கூப்பிடுங்க. கூப்பிடுங்கன்னு சொல்றேன்ல, போங்க. சாரி மேடம். மேடம் 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 சாரி மேடம். மேடம் மேடம் மேனேஜர் கூப்பிட்டா என் வேலை போயிடும் மேடம். ப்ளீஸ் மேடம். மேடம் தெரியாம நடந்துச்சு மேடம். ப்ளீஸ் மேடம், மன்னிச்சிருங்க மேடம். அதெல்லாம் சம்பந்தி அம்மா மன்னிக்க மாட்டாங்க. நீ போய் 2 ஜூஸ் எடுத்துட்டு வா, சம்பந்தி அம்மாக்கும் சேர்த்து போ. சம்பந்தி, நீங்க வாங்க போலாம். இது உங்களுக்கு ஏன் தலை சுத்துதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சா? சம்பந்தி அம்மா, இந்த ஜூஸ் நல்லா இருக்கு, அவனை எடுத்துட்டு வர சொல்லுங்க. 2 பேரும் குடிக்கலாம். சரி, நீங்க வாங்க போலாம். நாங்க கை கழுவிட்டு வருவோம். நீ சம்பந்தி அம்மாக்கும் சேர்த்து ஜூஸ் எடுத்துட்டு வா, நாங்க வந்து குடிப்போம். நீங்க குடிங்க சம்பந்தி அம்மா. சம்பந்தி அம்மா, நல்லா ஜில்லுன்னு இருக்கு. ஏசியா? ஏசி. ஏசி ரொம்ப பிடிச்சிருக்கு. வெளியிலயும் நல்லா இருக்கு, உள்ளயும் நல்லா இருக்கு. நானும் ரொம்ப நல்ல மூட்ல இருக்கேன். ஏன் இப்படி சைலண்டா? நல்ல பாட்டா போட சொல்லுங்க, கேப்போம். போட்டு விடுங்க, நல்ல பாட்டா போடுங்க. எவ்வளவு நல்ல பாட்டு. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா.
எவ்வளவு அழகா பாடி இருக்கிறாங்க. அம்மா தான் இந்த உலகத்துல எல்லாம், அவளுக்கு அப்புறம் தான் மத்தது எல்லாம். புரிஞ்சுச்சா? ஆமா சம்பந்தி. சம்பந்தி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆர்த்திக்கு நான் தான் உயிர். தெரியும். ஆனா இந்த வானதி இருக்காளே, அவ மொத்த பொய் சம்பந்தி. அவ இத்தனை நாளும் என்ன அம்மா அம்மான்னு சொன்னதும் போய், என்கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சதும் போய். ஐயோ பாவம், உங்களை பார்த்ததுல இருந்து அம்மா 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 அம்மான்னு சொல்றாளே, அதெல்லாம் போய். உங்ககிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சதும் போய். என்ன சம்பந்தி சொல்ல வரீங்க? அவ அம்மா வந்ததும் நம்மளெல்லாம் மறந்துட்டா சம்பந்தி. அவ அம்மா நான் சும்மா இல்ல. என்ன சொன்னீங்க? அம்மா வந்துட்டாங்களா? அம்மா அம்மா வந்துட்டாங்களா? அதான் போயிட்டா. வண்டியை ஓரமா சும்மா இல்லடா அம்மா. அம்மா டிரைவர், நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க, கூப்பிடுறேன். சம்பந்தி அண்ணா, டிரைவர் அண்ணா இறங்கி போயிட்டாரு. ஏன் சம்பந்தி அம்மா? அவரு என் பாட்டை கேட்ட உங்களுக்கு என்ன போறாம? என்ன சம்பந்தி சொல்றீங்க? அம்மா வந்துட்டாங்களா? ஆமா வந்துட்டாங்க, அதான் சொன்னேன். அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா. அம்மா நீ சுமந்த பிள்ளை, சிறகுடிந்த கிள்ளை, சின்ன தாய் அவள் தந்தரா சாவே. நல்ல பாட்டு இல்ல? ரஜினிகாந்த் சூப்பரா நடிச்சிருக்காரு. பாத்துருக்கீங்களா? நான் கேக்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. கேளுங்க. வானதியோட அம்மா வந்துட்டாங்களா? என்ன உளறீங்க? உளறேனா? நானா? என்ன சம்பந்தி இப்படி சொல்லிட்டீங்க? நான் உண்மையை பேசுறேங்க. இதா உண்மையே பேசக்கூடாது, யாரும் நம்ப மாட்டாங்க. இப்போ என்ன மாதிரி தெளிவா இருக்கிறவ பேசுறதே நீங்க நம்ப மாட்டீங்களே, குடியாரம் பேசுறதெல்லாம் எப்படி நம்புவீங்க? சொல்லுங்க பாப்போம். அதனாலதான் யாரும் குடியாரம் பேசுறத நம்புறதே இல்ல. இங்க பாருங்க, சும்மா இல்ல. யாரு வானதியோட அம்மா? எங்க பார்த்தா அவ? எப்படி கண்டுபிடிச்சா? அதை விடுங்க சம்பந்தி. அம்மா சம்பந்தி, நான் என்னமோ கார்ல தான் உட்கார்ந்து இருக்கிறேன், ஆனா பாருங்க பிளைட்ல பறக்கிற மாதிரியே இருக்குது. அது எதுக்கு சம்பந்தி அப்படி இருக்கு? நான் என்ன சாப்பிட்டேன்? எனக்கு மயக்கமா வருது. உங்க படியில படுத்துக்கிட்டா கொஞ்சம். சம்பந்தி நான் சொல்றதை கேளுங்க. சொல்லுங்க. வீட்டுக்கு போனா எல்லாமே சரியாயிடும். சொல்லுங்க. போனா சரியாயிடுமா? நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லணும்? யார் வானதியோட அம்மா? எனக்கு உங்களை பார்த்தாலே ஒரு சிரிப்பா வரது சம்பந்தி. என்ன கேள்வி கேக்குறீங்க? வானதிக்கு அம்மா யாரு? யார் அவளை பெற்றாங்களோ அவங்கதான் அவ அம்மா. இது கூட தெரியாத உங்களுக்கு? அவங்கள உங்களுக்கு தெரியுமா? ஏன் வானதி என்கிட்ட சொல்லல? நீங்க எதுக்கு இந்த விஷயத்த சொல்லிடுவேன்னு அவளை மிரட்டுறீங்க? சொல்லுங்க சம்பந்தி. சம்பந்தி கேக்குறல, சொல்லுங்க. என்ன சம்பந்தி பேசிக்கிட்டே இருக்க போது மேல கை வச்சு மிரட்டுறீங்க? நான் யார் தெரியுமா? உங்களுக்கு ராஜராஜேஸ்வரின்னா யாருன்னு தெரியுமா? அதுதான் என் சம்பந்தி. அந்த சம்பந்தியவே நீங்க மிரட்டுறீங்களா? அவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்தது? சம்பந்தி என்ன கூட உங்களுக்கு தெரியலையா? அவ்வளவு குடிச்சிட்டீங்களா? குடிச்சிருக்கேடா, நான் குடிச்சிருக்கேடா. என்ன சம்பந்தி யாராவது கேட்டா என்ன சொல்லுவாங்க? திருச்சியில கூட என்ன யாருமே இப்படி சொன்னது இல்லையே. என்ன இப்பவே இறக்கி விடுங்க. நான் இருக்க மாட்டேன். வீட்டுக்கு போனா எல்லாம் சரியாயிடும். குடிச்சிருக்கேனா? நான் என்ன குடிக்க? சம்பந்தி உங்களுக்கே தெரியும், வானதி முன்ன மாதிரி இல்ல. அவளுக்கு ஏதோ பிரச்சனை. அத அவ என்கிட்ட சொல்லாம மறுபடியும் அவ பிரச்சனையை தேடிக்கிறான். அவ அம்மா பார்த்ததுதான் பிரச்சனையா? யாரு அவங்க அம்மா?
சொல்லுங்க சம்பந்தி. சம்பந்தி, எதுக்கு நீங்க பேசி பேசி தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போகுது? அந்த வானதி கழுத்து இருக்கிறாள், என் வீட்டு வேலைக்காரி, அவ என்னமோ பெரிய புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே பதுங்கி பதுங்கி போய் அவங்க அம்மாவை பாக்குறான்.